உலக மகளிர் தினத்தன்னைக்கு நம்ம ஈஷா மண்காப்பம் இயக்கம் மூலிமா ஒரு மாபெரும் கருத்தரங்கம் வந்து நடத்தப்படுறாங்க. இது மகளிருக்கான ஒரு கருத்தரங்கம். வீட்டிலிருந்தே வருமானம் சாத்தியமே 2.0 நம்ம மகளிர் ஒரு முன்னேற்ற பாதைக்கு அழைச்சிட்டு போகிற மாதிரி சாதனை படைக்கக்கூடிய மகளிர்களோட அனுபவத்தை பகிரும் வகையில் வந்து இந்த கருத்தரங்கம் நடக்க போகுது. வீடுகளை சுற்றினால் மட்டுமே அவங்களுக்கு வந்து 230 ரூபாய் கிடைக்கும். அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் கேட்ட கேள்வி, நீங்கள் பிடிச்சி இந்த வேலையை பண்ணுறீங்களா, எதுக்காக இந்த வேலையை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் 90% பேர் சொன்னது என்னோட குழந்தை இந்த வேலைக்கு வரக்கூடாது, அவங்கள வந்து பொருட்கள் பண்ண வச்சு அதை நம்ம சந்தைப்படுத்தலாம் அப்படின்னு தான் நான் கொற்றவை இனிஷியலி ஸ்டார்ட் பண்ணேன். 9 லட்சத்திலிருந்து 20 கோடி வரையில் விற்று வரவு செய்ய முடியும் என்பதை நிரூபித்துவிட்டு இன்று விருது வாங்க இங்கே வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு ஆண் இருக்காரு. இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்னால வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா, இந்த விவசாய பொருட்கள் நேரடியாக கன்சியூமருக்கு விற்பனை பண்ணுறதுங்கிறது ஒரு லாபம். அதை தாண்டி வந்து அதை மதிப்பு கூட்டல் பண்ணி அதை விற்பனை பண்ணுறதுங்கிறது அடுத்த லாபம். வணக்கம், என் பேர் அகிலா ஸ்ரீராமன். வணக்கம், என்னோட பேர் சோபனா. என்னோட பேர் வந்து மல்லிகா. வீட்டில் இருந்து வருமானம் பண்ற நிகழ்ச்சிக்காக நான் ஸ்டால் போடுறதுக்காக வந்திருக்கேன். நிறைய பிஸ்னஸ் பண்ற மக்களாகட்டும், நிறைய வந்து ஹெல்தி சாய்ஸஸை தேடி போடுற மக்களும் வந்து நம்மளோட ஸ்டால்ஸை வந்து பார்வையிடுறாங்க. இங்க வந்து ரொம்ப பேர் பார்த்து இன்னும் எப்படி நான் டெவலப் பண்ணணுங்கிறத ரொம்ப கற்றுக்கிட்டேன். இந்த மீட்டிங் மூலயமா வந்துட்டு மகளிருக்கான ஒரு உந்துதலை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஈசாவோட மண்காப்பம் ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தேங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபுட்டு ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. இங்கே மதிய சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நல்ல பொறுமையாக பரிமாறினாங்க. வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டுக்கிற மாதிரி இருந்தது. எல்லாமே நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா ஹைஜீனிக்காகவும் இருந்தது. எல்லா ஏற்பாடுமே நல்லா இருந்தது. சாப்பாடு, தண்ணி, அது எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் ஈஷா மண்காப்பம் இயக்கத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னென்னலாம் சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சாதனையாளர்கள் வந்து ஒரு 8 பேர் வந்து பேசியிருந்தாங்க. நான் பல குழப்பத்தோடு வந்தேன். ஆனால் இங்கே வந்தோன்னுமே நிறைய தெளிவு கிடச்சிருக்கு. எல்லாராலையும் எல்லாம் பண்ண முடியுன்ற ஒரு கான்செப்ட் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அவங்க எப்படிலாம் பண்ணுறாங்க, அவங்க எப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படிலாம் பிஸ்னஸ் செஞ்சாங்கன்றது தெளிவாக சொன்னாங்க. இன்னைக்கே இப்பயே உடனே போய் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த உத்வேகத்தை இந்த பயிற்சி ஆண்டு கொடுத்திருக்கிறது. ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற ஒரு ப்ரோக்ராமாக இருந்திருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஈசா நடத்தணுன்றது கேட்டுக்கிறோம். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிச்சு. என்னென்ன பொருட்கள் எல்லாம் தயாரிக்கலான்னு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு.